அதான் உனக்கு 2500 வரப்போகுதுலம்மா. 2500 அண்ணே அபவாசம் கேட்டிருக்காரோ? விடுப்பா, அம்மாவுக்கு 1000 ரூபாய் வரும்ல, அதை தாரு. அதுல ஏதோ மறுவரை பண்ண போறாங்களாமா. தம்பி மயில் வாகனம் வெளிகட்ட இழுத்து மூடுறா. அதே மாதிரி 20 ரூபாய் பாட்டிலுக்கு டாஸ்மாக்ல வாங்குற மாதிரி சொல்றாங்க. பாடலை மாற்றவும், பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாடலை மாற்றவும். அந்த பாட்டிலுக்கு 20 ரூபாங்கிறது முற்றிலுமான ஒரு அவதூறு. அது முதல்ல முதல்ல அப்புறம் இல்ல உங்களுக்கு ட்விட்டர்ல சோசியல் மீடியால உங்களுக்கு சாதகமா வந்தா ஏத்துக்கிறீங்க. வெக்கமா இல்ல இல்ல ஒரு நிமிஷம் வாங்குனவங்க வீடியோ போட்டாங்க. 20 ரூபா வேண்டாம், 10 ரூபாய் வெளிப்படையா பேட்டி கொடுத்தாங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் வெளிப்படையா பேட்டி கொடுத்தாங்க. மாலை முரசு சொல்லிட்டு அத்தனை தொலைக்காட்சியும் ஓடிச்சு. 10 ரூபாய் ஏன் வாங்குறோம் தெரியுமா? நிர்வாக செலவினங்களுக்காக வாங்க. எந்த நிர்வாக செலவினங்களுக்காக? அத நீங்க கேட்கணும். இதற்கு முன்னாடி ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இப்ப யார் ஆச்சு? இப்ப யார் ஆச்சு? இல்ல இப்ப வாங்குறோங்க. இல்ல சார், இப்ப ஏன் வாங்குறீங்க? இப்ப ஏன் வாங்குறீங்க? இல்ல இப்ப ஏன் வாங்குறீங்க? இப்ப விஜய்க்கு போகுது 20 ரூபாய், விஜய்க்கு போகுது 20 ரூபாய், விஜய்க்கு போகுது 20 ரூபாய், விஜய்க்கு போகுது. இன்னைக்கு 20 ரூபாய் போகுது 20 ரூபாய். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் சமூக வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு ஆய்வு செய்யறாங்க அல்லது வீடியோ எடுத்து போடுறாங்கன்னு. முதல்ல ஒண்ணு, அவன் தப்பு செய்யறவனா இருந்தா வீடியோவே எடுக்க மாட்டான். அவன் தப்பு செய்ய போறான்னு வச்சுக்கோங்க, அவன் வீடியோ எடுக்க மாட்டான். அவன் அங்க போனதே தப்பு இல்ல, மருத்துவமனை போனது சரியா போனது தப்பு கூடாது. கடந்து போலாம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. யாரோ ஒருத்தர் நேரடியா போய் அரசு நிர்வாகம் சரியா இருக்கு பார்க்க இது கேட்டா 67 என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. கட்சிக்காரர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. எந்த பப்ளிக் ஹெல்த் ஆக்ட்ல சரி, தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருந்த அரசியல் மரபு இதுதான். போய் இத மறப்பாதீங்க. செய்து ஐயா இத பண்ணாதீங்க ஐயா. நீங்க போய் திராவிட நீட்ஸ் புத்தகம் படிங்க. தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட்ல நான் கேக்குறேன், எந்த சட்டத்தின் அடிப்படையில அவங்க இன்ஸ்பெக்ஷன் போனாங்க? அந்த சட்டத்தை நான் ஒரு கேள்வி கேக்குறேன். சட்டத்தின் படிதான் நடக்கணும் நாடு. சரி, இப்ப நாளைக்கு முதல்வர் சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்பெக்ஷன் போக முடியுமா? நான் ஓட்டு போட்ட ஒரு கட்சி அதிகாரம் சட்டத்தின் அடிப்படையில கேள்வி கேட்க நினைக்கிறோம்ல, பத்திரிக்கையாளர்கள் நம்ம கேள்வி கேட்கணும். அது எந்த சட்டம் அதிகாரம் கொடுக்குது ஐயா? அதுக்கு இருக்குங்க ஐயா. அது எந்த சமூக அதிகார பங்களிப்புங்கிறது எக்ஸ்பிரஷன் கான்ஸ்டிடியூஷன்லாம் தெரியாம வந்து பேசிட்டு இருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் தெரியாம பரமா படிடா, ஒழுங்கா படிடா. இதே மரபை கடைபிடித்து நீதிமன்றம்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த நீதிமன்றத்துல எல்லாம் போய் ஆய்வறிக்கை எடுத்து மரபுன்னு பேசிட்டீங்க. நான் மரபு வழியில இதே மாதிரி இல்ல ஒரு ஹைப்பர் மாரல் ஐடியல் பாலிடிக்ஸ் பேச. பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலனில் அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம் ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லிட்டு சில பேர் கிடக்குறானுங்க சோசியல் மீடியாவில். அவனுங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவனுங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு தெரிஞ்சானுங்க. கடைசி நேரங்களில் திடீர்னு எங்கேருந்து முளைச்சி வந்தானுங்கன்னே தெரியாது. வந்து வீடியோஸ் போட்டானுங்க. வாக்களிக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷர்ட், பீச் கலர் பேண்ட் போட்டுக்கிட்டு நாங்கள் ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணானுங்க. அதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணானுங்க. சம்மந்தமே இல்லாமல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க.
இவனுங்க எல்லாம் எங்க போனானுங்க இப்போ? அது மாதிரி நடுநிலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பேசக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஊடக புரோக்கர்கள் யாரையுமே காணுமே. இந்த சம்பவத்தை பத்தி வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. குபீர் அகமத் எல்லாம் எங்க போனாரு? வில்ஸ்பட் எங்க போனாரு? அட்வொகேட் நெல்சன் எங்க போனாரு? எல்லாரும் எங்க? என்ன ஆணியவா புடுங்க போயிருக்கீங்க? ஆணியை புடுங்க போனீங்களா? ஆவணியை புடுங்க போனீங்களா? என்ன புடுங்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும்? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த விவகாரத்துலலாம் வாயை திறப்பாருன்னு எதிர்பார்க்கிறதே ஒரு குற்றம் தான் போல. நம்ம எதிர்பார்த்தோம்னா நமக்கு தான் அடக்குமுறைகள் வரும். நீ எப்படி எங்க அண்ணனை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து மிரட்டுவானுங்க. நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. இதுக்கும் இந்த ரூட் மாஃபியா கும்பலை வச்சு இதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பார்ப்பானுங்க பாருங்க. இவருடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, ஒரு வாரத்துக்கு எல்லாரும் கத்துவாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் மாறிடுவாங்க, மறந்துடுவாங்க. நம்ம ஏதாவது சினிமா ரீல்ஸ் போட்டு ஏதாவது வீடியோ இறக்கி விட்டோம், காணங்காட்டி பிடிக்க கண்ணு ரெண்டு நீர் இறக்க ஏதாவது போட்டு விட்டோம்னு சொன்னாக்க அதை பார்த்துக்கிட்டு அப்படியே உருகுன்னு உருகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினப்புல இருக்கிறாங்க போல இருக்கு. இந்த பாட்டிலுக்கு 20 ரூபாங்கிறது முற்றிலுமான ஒரு அவதூறு. அது முதல்ல மறுத்துறேன். முதல்ல வாங்கினவங்க வீடியோ போட்டாங்க. 20 ரூபா வேண்டாம், 10 ரூபாய் வெளிப்படையா பேட்டி கொடுத்தாங்க. 10 ரூபாய் ஏன் வாங்குறோம் தெரியுமா? நிர்வாக செலவினங்களுக்காக வாங்க. எந்த நிர்வாக செலவினங்களுக்காக? அத நீங்க கேட்கணும். இதற்கு முன்னாடி ஆட்சியாளர் பதில் சொன்னாங்க. சார் இப்ப யார் ஆட்சி? சார் இப்ப யார் ஆட்சி? இல்ல இப்ப வாங்குறோம். இப்ப ஏன் வாங்குறீங்க? இப்ப விஜய்க்கு போகுது. 20 ரூபாய் விஜய்க்கு போகுது. 10 ரூபாய் 20 ரூபாய் விஜய்க்கு போகுது. 20 ரூபாய் போகுது. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் சமூக வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு ஆய்வு செய்யறாங்க அல்லது வீடியோ எடுத்து போடுறாங்கன்னு. முதல்ல ஒண்ணு, அவன் தப்பு செய்யறவனா இருந்தா வீடியோவே எடுக்க மாட்டான். மருத்துவமனை போனது தப்பு. அது தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருந்த அரசியல் மரபு. இதுதான் போய் இதே மரபை கடைபிடித்து நாளைக்கு முதல்வர் சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்பெக்ஷன் போக முடியுமா?